இங்கு பப்புனாக நடந்து கொண்டு இருக்கும் சோழங்கொன்னியை சேர்ந்த தங்கராசு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அத்தனை பேருக்கும் பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு சொந்த கிராமமாக திகழக்கூடிய அரசு மருத்துவப்பட்டி கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளருக்கும் எங்களும் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்து நன்றியை தெரியப்படுத்துகிறோம். நன்றி. ஆகியால் இந்த சிறப்புமிகு நாடகம் அழகான நல்லது ஒரு காதல் திருமணத்தை காண வரை வந்துள்ள அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு நன்றி தெரியப்படுத்திக் கொண்டு, ஏன்னா அது நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து புராண நாடகம்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க காதல் சம்பந்தப்பட்ட ஒரு நாடகம் தான். காதல் 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 இந்த நாடகமே ஒரு காதல் நாடகம் தான். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. முழுக்க முழுக்க இந்த நாடகம் காதலை பத்தி மட்டும்தான் ஓடும். என்ன காரணம் தெரியுங்களா? காதல் என்பது மிகவும் புனிதமானது. சரி, இதுல இன்னொரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இப்போ இந்த காதல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை வகையா இருக்கு. காதலியுமா கண்ட உடனே காதல் இருக்கு. சரி, போக போக காதல் இருக்கு. இப்ப ஏகப்பட்ட காதல்லையே அங்கீகாரம் பெற்ற காதல் என்ன காதல் தெரியுங்களா? காதலி அங்கீகாரம் இருக்கடா இருக்கு. என்ன காதல்லையே ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இருக்கு. குத்துறது. சரி, இப்போதைக்கு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற காதல் என்ன காதல் தெரியுங்களா? எது தம்பி? கள்ள காதல் மட்டும்தான். ஏய், அது இதே இப்ப எங்க பார்த்தாலும் ஓடிக்கு இருக்கு. சரி, நானும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ண இல்லைன்னா சொல்லக்கூடாது. இந்த நாடகத்தோட நோக்கமே காதல் திருமணத்துக்கு ஆதரவு தர்ற வகையில தான். சரி, முருகனே காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அப்படியா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, முருகன் காதலிச்சு கல்யாணம் பண்ணது அவரு பொண்டாட்டிய. சரி, நம்ம ஆளுங்கெல்லாம் காதலிக்கிறது அடுத்தவன் பொண்டாட்டிய. கேட்டா இப்ப அதை ட்ரெண்டிங்ன்றாங்க. இத என்ன ஊரு பையன் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிற என்ன ட்ரெண்டிங் இருக்கு? நான் கேட்கிற வச்சாரு இதத்தான் நான் ஏன் வீட்டுல அமுக்கிக்கிட்டு இருக்காம நானும் ஒரு வார்த்தை என் பொண்டாட்டி கிட்ட கேட்டேன். எப்படி? அவ பதிலுக்கு என்ன செருப்பிட்டு அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன். எப்படி கேட்ட? அந்த கதையை மட்டும் கேளுங்க வார்த்தை ஒரு நிமிஷத்துல சொல்லியா பார்க்கலாம். முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி? 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. இங்க இருக்கிற எங்க ஊருக்காரங்களுக்கு முக்காவாசி பேருக்கு தெரியும் என் பொண்டாட்டிய பத்தி. சரி, அவ கொஞ்சம் கிரிமினல். ஆமா, பயங்கரமான கிரிமினல் இருக்கணும்ல. நான் என்ன பண்றேன்னு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பா. சரி, இதுல நான் அம்மிக்கிட்டு இருக்காம ஏன் பொண்டாட்டி வருஷம் பழனிக்கு பாத யாத்திரைலாம் நடந்து வருவா. சரி, நான் அம்மிக்கிட்டு இருக்காம அவட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். எப்படி? ஏண்டி உனக்கு முருகன் சாமியை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கேட்டேன். நல்ல விஷயம். அவ சொன்னா உங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ எனக்கு அதே போல முருகனை பிடிக்கும்டா. சரி, சந்தோஷம். முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்க. பதிலுக்கு எனக்கு தெரியுமே, வள்ளியும் தெய்வானியும் 2 பொண்டாட்டின்டா. ஆமா, அப்பதான் நான் என் அடுத்த கேள்வியை கேட்கிறேன் பாருங்க. எப்படி? முருகனும் ஆம்பளதே, உன் புருஷன் நானும் ஆம்பளதே. ஆமா, முருகன் எப்படி 2வதா ஒரு பொண்டாட்டி கட்டி இருக்காரோ, சரி, ஒண்ணு கெட்டிட்டேன் நானும் நீ கும்புற சாமி போல 2வதா ஒரு பொண்டாட்டி பாத்துக்கிறவான்னு கேட்டேன். அதுக்கு நல்ல ஒம்பளா இருந்தா செருப்புட்ட வதக்குன்னு அடிச்சிருந்திருப்பா. அதான் உண்மை. என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, எப்படி? நான் கும்புற சாமியே 2 பொண்டாட்டி கட்டி இருக்குங்க. சரி, நீங்க கட்டினா என்ன தப்பு? தைரியமா கட்டிக்கங்கண்டா. ஏமா நீ தான் சொல்றியாமா? சத்தியமா சொல்றேன், நான் கும்புற சாமியே 2 பொண்டாட்டி வச்சிருக்கு. கெட்டியாண்டா. சரி, சந்தோஷத்துல மிதந்த அந்த மிதப்பு 5 நிமிஷம் கூட நிக்கல. ஏன்? பதிலுக்கு அவ ஒரு கேள்வி கேட்டா. எப்படி? உங்களுக்கு பப்புனா இருக்கையிலே உங்களுக்கு புராணம் தெரியுமான்னு கேட்டா. எப்படி? புராணம் தெரியாம பப்புனுக்கார இருப்பானா? என்ன வேணும் கேளு. புராணத்துல மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டா. சரி, ஏன் தெரியுமே, என்னடி உன் பிரச்சனை? மகாபாரதத்துல பாஞ்சாலிய தெரியுமான்னு கேட்டா. ஏன் பாஞ்சாலிய தெரியுமே என்ன? அதானே. பாஞ்சாலிக்கு எத்தனை புருஷேண்டா. சரி, பாஞ்சாலிக்கு 5 புருஷன் இல்ல? உண்மைதானே. 5 புருஷேண்டு. பாஞ்சாலியும் பொம்பளத. ஆமா, நானும் பொம்பளத. சரி, பாஞ்சாலி 5 வருஷம் கட்டின மாதிரி நான் ஒண்ணு கட்டிட்டேன். மிச்சம் 4 வருஷம் நான் பாத்துக்கிற வேண்டாம், அதோட பொத்திட்டேன். வாங்க ஒன்னே தாண்டிச்சடா. நம்மள விட கிரிமினல் தான் இருக்கா நம்ம பொண்டாட்டி. நீ கூட 2, அவ 5 ஆத்தி. அப்புறம் சோத்துக்கு வர சொல்லி தெரியாதா? வாத்தியாரே, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலுமே நம்ம வார்த்தையை விடுறப்ப சரியா பார்த்து விடணும். கண்டிப்பா. நம்ம பொண்டாட்டி தானே அசால்ட்டா விட்டு வச்சுக்கோங்களேன், நம்மள பெரட்டி அடிக்கும். ஏன்னா நிறைய பேர் சங்கத்துல சொல் பெரட்டு நிறைய இருக்காது. ஆமா, பெரட்டி அடிக்க கத்துக்கிட்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நம்மளும் பெரட்டத்தான் வந்திருக்கோம். ஆமா, நம்ம பெரட்டுறது இன்னைக்கு லேசுப்பட்ட பெரட்டு கிடையாது. ஒரு பிள்ளைய போட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு பிள்ளைய போட்டிருக்கோம். அது எப்பயும் பெரட்டுறது
நல்ல இடம். நல்ல இடம். சரி. ஆனா வந்திருக்க டான்ஸ் பக்கா லூசு முண்டைய. டேய் நல்ல பிள்ளைடா அந்த பிள்ளை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. சரி. இப்போ ரொம்ப முத்திருச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல அதோட முண்டமா ஆடுதுப்பா. டேய் இன்னைக்கு ஆடும் பாருங்க. ஆமா ஆமா. வேற டவுசர் ஒரு மாதிரி இழுக்குறியா? ஏலே கருப்பு சட்டை ஒன்னோன்னு எல்லாம் போகுது. இருக்கட்டும், நான் வாய்ப்பாட முத வாட்சி விட்டுறேன். அருமையான முறையில் எல்லாம் வல்ல நமது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் நமது அரசமரத்துப்பட்டி கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில் சிறப்பான முறையில் 232ஆம் ஆண்டு பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நமது விக்கிரமங்கலம் திரு காவல்துறை அதிகாரி அவர்கள் தலைமையிலும் மற்றும் சிறப்பாக இவரது மேடையிலும் உங்கள் முன்னால் அதிவிமர்சையாக கிராம பொதுமக்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்துக்கொண்டு நடிகை சிகாமணிகள் ஸ்ரீரங்கம்பட்டி மாவட்டம் அடுத்த அன்பு மாமா MC படையப்பா அவர்கள் இவர்கள் மேடையில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் குயிலின் மேலான கோக்கிலவாணி கரூர் மாவட்டம் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவன் என்று சபதமேற்று வருகிற நாதகான பேரரசு மதுரை மேலூர் அருகாமைக்கும் செம்மணிப்பட்டி மாவட்டம் கண்டெடுத்த S. ஜெய பார்த்திபன் அவர்கள் நார்தர் அண்ட் கலகப்பூர்னாக தோன்றுவார். இந்த நாடகத்தில் எங்கு சென்றாலும் வெற்றி கூடிய உங்கள் முன்னால் 6 நிமிஷம் கொண்டிருக்கும் ஆறுமோனிய சக்கரவர்த்தி நமது கிடாத்திருக்கை மாவட்டம் கண்டெடுத்த MP முருகன் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி பின்பார். கணிரசமாய் மது வருந்தி கழிப்பதுள்ள இன்பம் கணிகையின் துணையினிலே கிடைப்பதுள்ள இன்பம். கணிரசமாய் மது வருந்தி கழிப்பதுள்ள இன்பம் கணிகையின் துணையினிலே கிடைப்பதுள்ள இன்பம். இணையில்லா மலையாளி வாய்மொழி இன்பம் இணையில்லா மலையாளி வாய்மொழி இன்பம் அவள் இதழ் சிந்து புன்னகையை அளவில்லாத இன்பம். இன்பம் எங்கே என்று தேடு. இன்பம் நம்ம கிட்டே தான் இருக்கு. சில பேர் தெரியாம தேடிக்கிட்டே திர்றாங்க. எங்க இப்ப உங்களை விடுங்களேன், இங்க நாடகம் பாக்குறவங்க ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கு. கேள்விக்கு பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். சற்று அவங்களையும் ஒரு கேள்வி கேட்போம். எங்க இப்ப நான் ஒரு பழமொழி சொல்லுவேனா, இந்த பழமொழியில முதல் வரியை நான் சொல்றேன், சரி, 2வது வரியை இங்க நாடகம் பாக்குறவங்க அவங்க சொல்லட்டும். கேள்வி கேட்போமா? தெரியும், தெரிஞ்சதுனால கேட்கிறேன். எங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். மனைவி அமைவதெல்லாம்
அப்படி கரெக்ட். இங்க கூட ஆம்பளை தான் வாயில வருது, பெண்கள் ஒரு ஆள் வரல. அவங்களை தானே பெருமையா பேசுறேன். இப்பயாவது சொல்லுங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எனக்கு ஒரு இதுலதான் சந்தேகம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னா அப்ப புருஷன் அமையறது என்ன புரோக்கர் கொடுக்குற வரமா? நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு ஊர்ல இதுல எனக்கு ஒரு கடுப்பு நான் கேட்டீங்கன்னா, இப்ப அரசு மருத்துவப்பட்டில யாருக்காவது ஒரு பொம்பளை புள்ள பிறக்கட்டுமே, சரி, ஊர்ல என்ன சொல்லுவாங்க? எப்படி? உனக்கு மகாலட்சுமியே பிறந்திருக்குன்னுவாங்க. ஆனா யாருக்காவது ஆம்பளை பையன் பிறக்கட்டும், எங்க யாராவது ஒரு ஆளு கருப்பு சாமி பிறந்திருக்கான் முனியாண்டி அப்படி சொல்லுவாங்களா? ஒரே போடா போடுவாங்க, உனக்கு கொல்லி வைக்க மையம் பிறந்துட்டான். எடுத்தவனே கொல்லி வைக்க தெரிஞ்சு அப்புறம் அந்த புள்ள புழு புழுண்டா வளரும். நான் ஆரம்பத்துல சொல்றப்பே நல்லா சொல்லணும். இதுல வேற ஆளு கொண்ட போய் பிள்ளைங்க மண்டல போய் பிரஷரை திணிச்சாப்ல திணிக்கிறது. நீ வக்கீல் ஆகு, நீ டாக்டர் ஆகு, நீ கலெக்டர் ஆகு, நீ இன்ஜினியர் ஆகு. ஆளு கொண்ட சொன்ன அவன் மெண்டலாத்தான் ஆவியான். இப்படியே ஆளு கொண்ட சொல்லாம பிள்ளைகளுக்கு எது மனசுல தோணுதோ அதை விருப்பப்பட்டு படிக்க வைக்கணும். என்ன வாத்தியார, இன்னைக்கு பார்க்கத்தே அருமை என்ன 6 முடிச்சுட்டு உங்களுக்குலாம் சாதாரணமாக தெரியல. அவர் உண்மைக்குமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு. அதே போல பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு ஆளாக்கி இன்னைக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிருக்காருன்னா படிப்பு பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா முக்கியம். நான் தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான், எல்லா பேருமே நம்ம பிள்ளைகளை வளர்த்து வளர்த்து புள்ளா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா விவசாயத்தை யாரு தான் பாக்குறது? அதானே எல்லா பேருமே வெளிநாடு போயிடுறான். விவசாயம் அப்புறம் நம்ம சோத்துக்கு என்னத்த பண்றது? ஒண்ணும் செய்ய முடியாது. கட்டடத்தையும் செவத்தையும் அடிச்சு தின்ன முடியும். ஒரு பிள்ளையாவது விவசாயத்துல ஈடுபடுத்தணும். ஒரு நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான். இது இப்ப நான் கேட்கிறேன், அரச மருத்துவப்பட்டியில எல்லா பேருமே பூத்தோட்டம் வச்சிருக்கீங்க, புல்லா தோட்டம் துறவு வச்சிருக்கீங்க, எல்லாமே விவசாய குடும்பம் தானே. நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களை நாட்டோட முதுகு எலும்பு விவசாயம்னு சொல்றாங்கல்ல, ஏன் கண்ணுன்னு சொல்லிருக்கலாம், ஆமா, காதுன்னு சொல்லிருக்கலாம், மண்டைன்னு சொல்லிருக்கலாம், கையின்னு சொல்லிருக்கலாம், கார் ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கலாம். ஏன் விவசாயத்தை முதுகெலும்புன்னு சொன்னியா? யாருக்கா தெரியுமா? கேளு. குனிஞ்சு வளர்ந்து வேலை பார்க்கறது ஒண்ணு மனிதனுக்கு. மனுஷன் நீ நிமிர்ந்து நடக்கிறதுக்கு காரணமே முதுகெலும்புதான். இந்த முதுகெலும்பு மட்டும் ஒடிஞ்சுன்னு வச்சுக்கலேன், படுக்கத நீ லேசா கூட நிமிர முடியாது. அப்படி நம்ம தமிழ்நாட்டையே நிமித்தி நடமாட வைக்கிறது விவசாயம் தான். அதனாலதான் விவசாய நாட்டோட முதுகெலும்புன்னு சொன்னேன். இன்னைக்கு முதுகெலும்பு ஸ்டெடியா இருக்கிற மாதிரி விவசாயிகள் நம்மளும் ஸ்டெடியா இருக்கிறோம்னா விவசாயம் நல்லா பெருகு. ஏன்னா நம்ம எல்லாம் விவசாய கிராமம், விவசாயத்தை போற்றுவோம். முடிஞ்ச அளவு பிள்ளைகளை படிக்க வைங்க, வேணாம்னு சொல்லல, விவசாயத்தையும் கத்து கொடுங்க. ஏன்னா உழவு இல்லையெனில் நம்மளுக்கு சோத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால நாங்களும் விவசாயிங்க. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? இந்த நாடகத்துல ஒருவேளை நாடகம் இல்லைன்னா நீங்க என்ன வேலைக்கு போவீங்க? நாடகம்னா விவசாயம் தான் பாப்பேன். நான் என்ன வேலை தெரியுமா? என்ன பாப்பேன்? எங்களுக்கு தோட்டம்லாம் இருக்கு. சரி. ஆனா இப்போ நான் ஒரு மெடிக்கல்ல போய் ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கேன். மெடிக்கல் போயா? ஆமா. என்னடா சித்த மருத்துவ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க. சித்த மருத்துவமா? நீங்க எல்லாம் காய்ச்ச வந்தா ஆஸ்பத்திரி போவீங்க. சரி. நான்லாம் 4 பச்சளை மூலிகை அப்படியே சாறு எடுத்து குடிச்சேன்னா போதும், காய்ச்ச பறந்து போயிடும். எனக்கு தெரியாம காய்ச்சல் ஊசி ஓட்டிய முகத்தை பத்தியா? அப்படி ஹீட் வேற காலைல நான் சொல்றேன். சரி. வைத்தியம் சொல்றேன். இதுல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன? ஒரு அக்கா ஒண்ணு வயக்காட்டுக்கு களை எடுக்க போன பொம்பளை. சரி. கெண்டைக்கால்ல சொரட்ட பாம்பு ஒண்ணு கொத்தி இருந்திருக்குது. சொரட்ட பாம்பு ஒண்ணு கொத்தி இருந்திருக்கு. சரி. வீட்டுக்கு கெந்திக்கிட்டே வந்துச்சு. பாவம். எப்பா எப்பா தம்பி பப்புன்னு அடிச்சு 6 ஆண்டு. சரி. எப்பா வயக்காட்டுக்கு போனேப்பா. சரி. பாம்பு கொத்திருச்சு, கண்ணை கட்டிக்கிட்டு வருது பாண்டுச்சு. வா, நான் சித்த மருத்துவம் படிச்சதுக்கே பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதானே. உன் காலை காட்டு. பாம்பு கடிச்ச இடத்துல வாய வச்சு உறிஞ்சு விஷத்து புல்லா துப்பி அந்த அக்காளுக்கு கெட்டு போட்டு விட்டு அந்த அக்கா சௌரியமா தெரியுது. சித்த மருத்துவம்ல முக்கியமானது இல்லையா? ஆனா அந்த லூசு முண்டதான் எனக்கு வேணையே. என்ன? ஊரு உள்ள டமட்டோ அடிச்சிருந்திருக்கா. எப்படி? நாடாத்துல அடிக்கிற பப்புனுக்காரன் விஷத்தை உறிஞ்சி காப்பாத்திட்டான், விஷத்தை உறிஞ்ச காப்பாத்திட்டான்னு சொல்ல. சரி. நேத்து ஒருத்தன் வந்து கதவை தட்டுனியா. நேத்து? ஆமா. ஒரு 30 வயசு இருக்கு. அவசரத்துக்கு வந்திருப்பேன். அண்ணே பப்புடுக்காரண்ணே, யாரா நீ? அண்ணே நான் சாக போறேன்டா. சரி. ஏன் வீட்டு வாசல்ல இப்படி சொல்லாதடா, நாசம் பத்தம் பண்ண. என்னடா சொல்றா? அந்த அக்கால நீந்தே பாம்பு அடிச்சத உறிஞ்சு காப்பாத்தினாமல. விஷத்தை எடுத்து. ஆமா தம்பி, நான் யாரா இருந்தாலும் காப்பாத்துவேன். உனக்கு என்னடா பிரச்சனை? சரி. என்னையும் பாம்பு ஊத்திருச்சு, நீந்தே காப்பாத்தணும்டா. இது என் கடமை. எங்கடா கடிச்சுண்டு? அண்ணே வயிறு வலிக்குது, டவுசர் கழட்டி வெளியிருக்க உட்காந்து இங்கேயே கொத்திருச்சுனே வந்து உருங்கி 2 சிப்ப கட்டி முண்டமா நிக்கிறியா? இவங்க கிட்ட நான் உறிஞ்சா விஷமா வரப்போகுது. விஷம் உனக்கு ஏறிடு. விஷம் வாயை குடிச்சு விட்டாங்க.
எவ்வளவு பிரச்சனை அதோட அந்த போட எடுத்து போட்டுட்டேன். நான் வைத்தியம் பார்க்கல ஒரு வைத்தியம் புடுங்கல எனக்கு. சரி ஆத்தர் இவங்க வாட்டுக்கு வேற மாதிரி கிளம்பிட்டாங்கன்னா போச்சு. அதனால இதுக்கெல்லாம் எந்த வைத்தியத்துக்கும் போகாதாலும் என் அன்பு மச்சான். ஆமா ஆமா வீட்டை சுத்தி அப்படி இயற்கை முறையில வாழ்றாப்புல. மூலிகை செடி. ஆமா மூலிகை. நீங்க வேற மூலிகை செடி நல்லா இருக்கு. ஏய். சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு மிருதகம் மிசு கொண்டிருக்கும் மிருதக சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அரசகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு மாப்பிள்ளை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சுநாடு கண்டெடுத்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதகம் தப்பியன் டோலர். ஒரு ஆள் மட்டும் கண்ட்ரோல் இருங்க. எது தேவையோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கங்க. அது ஏதாவது ஒரு மைக்கில் தான் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ஒரு மைக்கு மட்டும் கணிச்சு வச்சுக்கோங்க. மொத்தமாக இருக்குன்னா அப்புறம் கோவில் மாநகர வருகாமல் இருக்கும் மீனாட்சிபுரம் மாநகர் கண்டெடுத்த எம்எம் சைடு குத்து சரவணகுமார் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். அதற்கு இங்கு தாளமிசுக்கும் தாளைய சுருதி கலைஞர் அன்பு மாமா இடைச்சேரி மாநகர் எடுத்த வெற்றிவேல் அவர்கள் சீனன் தாளம். மற்ற நாடகத்திற்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையாக ஏற்பாடு செய்திருந்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் திகழக்கூடிய எங்கள் ஊர் நாடகம். ஆமாம், எங்கள் ஊர் நாடகம் தான். எங்கள் ஊர் நாடகம் யூடியூப் சேனல் அன்பு சார்ந்த சொந்தத்திற்கும் மற்றும் அன்பு அம்மா சுதாகரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு சிறப்பாக இந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது அரசமரத்துப்பட்டி மாணவர் கண்டெடுத்து அழகு பாண்டி ஆடியோஸ். அழகு பாண்டி அழகு பாண்டி. நல்லவர் கையில் நாணயம் இருந்தால் 4 பேருக்கு சாதகம். சாதகம். நல்லவன் கையில் காசு இருக்கணும். இப்போ எங்க மொல்ல மாறிட்டையும் முடிச்சுக்கிட்டுமா தான் இருக்குது. எங்க காசு இருக்கு? நம்மெல்லாம் எவ்வளவு உழைச்சாலும் அந்த இதை தாண்ட மாட்டுதாங்க. நான் கூட மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கும், பயந்துட்டேன். எந்த தட்டிடா கலையரங்க தட்டும் போல மச்சாருக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்த மச்சாருக்கு நெஞ்சார்ந்து நன்றிகளை உள்ளங்களை தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஆகினால் சிறப்பாக இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் கொட்டகை அமைப்பாளர் நமது விளாம்பட்டி மாநகர் அடுத்த முத்துச்சாமி கொட்டகை அமைப்பு என்று கொண்டிருக்கிறோம். இந்த கொட்டகைக்கார பேரை சொல்கிற போது கொஞ்சம் பார்த்தே சொல்ல வேண்டியதாக இருக்கு. பிடிக்குமாமா? ஏன் தெரியுங்களா?
ஏன் கொட்டகைக்கார பேரை சொல்ற மட்டும் பார்த்து சொல்லணும். ஏன் அப்படி சுத்தி ஆள் இருக்காண்டு. ஏன் மைக் செட்டுக்கார பேரை சொன்னா அவர் மைக் செட்ல பாட்டை போட்டாரு. பாட்டு போட்டாரு கொட்டகைக்கார பேரை சொல்லி பதிலுக்கு அவர் கொட்டகை கம்ப தூக்கி மேல ஓட்டாருன்னா டேய், இருக்கிற மூக்கு முகர போயிட போகுது. அருமையான முறையில் இந்த நாடகத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக வருக என வரவேற்கிறோம். இப்படிக்கு அரசமரத்தப்பட்டி கிராம பொதுமக்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை படுக்க குத்து பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி அக்குமார்க் யார் அது படுக்க குத்து நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும் விழியிலே. நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும் விழியிலே. பாடும் மொழியிலே, கீதமாடும் விழியிலே. பாடும் மொழியிலே, கீதமாடும் விழியிலே. நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும் விழியிலே. நாடகம் கண்டு நானும் வெளியில் வரட்டும். அந்த பெண்மகளை எதிர்பார்ப்போம். ஆகியால் உங்கள் முன்னால் பப்புனாக எடுத்துக்கொண்டிருப்போம். மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்கள் சிசிய பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு தெரிந்தாலும் தெரியலாலும் சொல்வது கடமை. சோளங்குடி என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஐய பபூர் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி நன்றி. உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்களை எனக்கு இருக்கணும். ஆமாம், முடிஞ்சளவு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம். விடிய விடிய இருந்த நாடகத்தை பாருங்கள். எங்களை மந்தியம்மாளுக்கு நேர்ந்து விட்ட கோயில் மாடு கணக்கு நினச்சிட்டு யாரும் விட்டுட்டு போயிடாதீங்க. நல்லா இருப்பீங்க. விடிய விடிய நாடகத்தை பாருங்கள். அதனால் நான் போயிட்டு அந்த தாராவதியை அழைச்சி வருகிறேன். அதனால் எப்படி பார்த்தீங்கன்னா ஆத்தாமாரே ஐயாமாரே போய் வருங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. வரை நாடகத்தை பார்க்கணுங்க. வரை நாடகத்தை யாரும் வீட்டுக்கு போகவே கூடாதுங்க. ஆத்தாமாரே ஐயாமாரே போய் வருங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. கடவுள் ஏன் கல்லோ